அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் மருந்து குறள் எண் 948. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். உனக்கு ஒரு செயல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? முதலில் அந்த நோயை நாட வேண்டும். ஒரு துன்பத்தையோ நோயையோ நமக்கு வந்துவிட்டால் அது என்ன என்பதை முதலில் நாட வேண்டும். அதற்கு பிறகு அதனுடைய மூல காரணத்தை ஆராய வேண்டும். அதற்கு பிறகு அதை தணிக்கும் அல்லது போக்கும் செயலை செய்ய வேண்டும். One has to diagnose a disease, find out the root cause for that, and also do the treatment modalities for controlling or curing. இது மருத்துவருக்கான குறள். மருந்துங்கிற அதிகாரத்தில் மருத்துவருக்கும் மருத்துவமனைக்கும் செவிலியர்களுக்கும் மருந்தாளுநர்களுக்கும் இதர மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்குமான குறள் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த குறளை நீங்கள் எதற்காக பொருத்தி பார்த்தாலும் அது சரியாக வரும். முதலில் மருத்துவத்துறையை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் ஒரு நோயோடு வருகிறார். அது என்ன நோய் என்று மருத்துவர் கண்டுபிடிக்க வேண்டும், டயக்னோஸ் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அந்த நோய்க்கான காரணம் என்ன என்பதை அவர் கண்டறிய வேண்டும். அந்த காரணத்தை சரி செய்தால்தான் இந்த நோய் மீண்டும் வராமல் இருக்குமே ஒழிய அந்த காரணத்தை சரி செய்யாவிட்டால் இந்த நோய் அவருக்கு திருப்பி திருப்பி வரும். அதனால் நோய்க்கு மட்டும் சிகிச்சை கொடுத்தால் பத்தாது, அதனுடைய காரணத்திற்கும் சிகிச்சை கொடுக்க வேண்டும், அதற்கு தகுந்தபடி கொடுக்க வேண்டும். நான் இந்த குறளை சொல்கிறேன். காய்ச்சல் அப்படின்னு பல பேர் சொல்லுவோம். காய்ச்சல்ங்கிறது ஒரு நோயே அல்லங்க, அது ஒரு குறியீடு, ஒரு நோயினுடைய வெளிப்பாடு. உடலில் நோய் தொற்று இருந்தால் காய்ச்சல் வரும். அப்போ காய்ச்சல் வந்ததுன்னா அந்த நோய் தொற்று என்பது எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து அந்த நோய் தொற்றுக்கான சிகிச்சையை கொடுத்தால் தான் இந்த காய்ச்சல் தனியுமே ஒழிய மற்றபடி காய்ச்சலுக்கு மட்டும் நம்ம பேராசிட்டமால் மாத்திரையை முழுங்கிட்டு இருந்தோம்னா அது எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற சொற்றொடருக்கான எடுத்துக்காட்டாக முடிஞ்சு போயிடும். அதனால் அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் சில பேர் கண் எரிச்சல் என்று வருவார்கள். நான் கண் மருத்துவர் ஆகிறதுனால அதை நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போது அவங்களுக்கு இந்த கண் வறண்டு போயிருக்கும் செயற்கை கண்ணீர் என்ற அந்த ஒரு திரவத்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த குறைபாடு குறையும். அதுதான் அதுக்கு சிகிச்சை. ஆனால் அந்த வறண்ட கண் ஏன் வந்திருக்கிறது? அவர்கள் மிக அதிகப்படியான மின் அணு உபகரணங்களை, உதாரணமாக செல்லிடப்பேசியை, கம்ப்யூட்டர் கணினியை, மடிக்கணினியை, இவற்றையெல்லாம் மிக அதிக நேரம் ஒரு நாளைக்கு உபயோகப்படுத்துவது. ஒன்று தொழில் சார்ந்து உபயோகப்படுத்துவது, இன்னொன்று வெட்டியாக உபயோகப்படுத்துவது. எப்படி உபயோகப்படுத்தினாலும் அது கண்ணில் வறட்சியை ஏற்படுத்தும். அப்போ அதற்கான சிகிச்சை முறை என்ன? வெறும் செயற்கை கண்ணீர் மட்டும் கொடுக்கறது சிகிச்சை முறை அன்று. அவங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், மின்னணு உபகரணங்களை உபயோகிக்கும் நேரத்தை குறைக்க சொல்ல வேண்டும். அடிக்கடி கண்ணை சிமிட்ட சொல்ல வேண்டும். அவ்வப்பொழுது ஓய்வெடுக்க சொல்ல வேண்டும். அந்த ப்ளூ ரே என்ற ஊதா கதிர் கண்ணாடி ஒன்று வருகிறது. உங்களுக்கு கண்ணில் பவரே இல்லை என்றாலும் ஒரு நல்ல கண் மருத்துவரை, என் போன்ற நல்ல கண் மருத்துவரை சந்தித்து ஒரு கண்ணாடியை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சொன்னோம்னா தான் அந்த நோய் முதல் நாடினதாக ஆகிடும். இப்படி இல்லாமல் வெறுமனே ஒரு மருந்து கொடுத்துட்டு, சில பேர் முகநூல் புலனத்தில் கூட கேள்வி கேட்பாங்க, மருத்துவரே என்னுடைய கண்கள் எரிகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று. கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா கண் எரியுதுன்னா அது என்னன்னு பார்த்து தான் நாம் சொல்ல முடியும். அதனால் அந்த நோய் நாடி நோய் முதலையும் நாடித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மருத்துவத்துறையை எடுத்துக்கலாம். ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கலாங்க. குடும்பத்துக்குள்ளே உறவுகள் மேம்படாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா சரியான நேரத்தை அவர்களுக்கு அளிக்காமல் இருப்பது, சரியானபடியான தகவல் பரிமாற்றங்கள், பேச்சு பரிமாற்றங்கள், உரையாடல்கள் இல்லாமல் இருப்பது. இது குடும்பத்துக்கும் பொருந்தும், நண்பர்களுக்கும் பொருந்தும், உறவுகளுக்கும் பொருந்தும். நீங்கள் யார் யாரிடம் அதிகமான நேரமும் அதிகமான உரையாடலும் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களிடம் உள்ள உறவும் நட்பும் பலப்படும். நீங்கள் யார் யாரிடம் மிக குறைவாக கொண்டிருக்கிறீர்களோ அவர்களிடம் உள்ள உறவும் நட்பும் மெலிந்து போய்விடும். அதனால் அதற்கான நோய் என்பது அதிகமான உறவுகள் பலப்பட, நட்புகள் பலப்படாமல் இருப்பதுதான் நோய். அதற்கான சிகிச்சை என்பது அதற்கான மூல காரணமான நேரத்தையும் உரையாடல்களையும் அதிகப்படுத்தினால் அது சரியாகிவிடும். சமூகத்துக்கு எடுத்துக்கலாங்க. சமூகத்தில்
பொது சுகாதாரக்கேடு. இப்போது நீங்கள் பல நாடுகளில் போகும்பொழுது நேரடியாக அந்த குழாயில் வரும் நீரை பிடித்து அப்படியே அருந்தலாம். அந்தளவுக்கு சுத்தமான நீராக இருக்கிறது. ஆனால் நம் நாட்டில் அந்த கேள்வி தாங்க பல முறை என் மனதை போட்டு துளைக்கக்கூடிய கேள்வி. அப்போ இதுக்கு அரசாங்கம் மட்டுமே காரணமானா அப்படி இல்லை. மக்களுடைய அந்த பண்பாடு, பழக்க வழக்கம், சிந்தனை இதுவும் ஒரு காரணம். மக்கள் பொது கழிப்பிடங்களை தவிர்த்து, திறந்தவெளி கழிப்பிடங்களை தவிர்த்து தனியான கழிப்பிடங்களை உபயோகப்படுத்த வேண்டும். கழிப்பிடம் என்றால் சிறுநீர் கழிப்பதும் சாலையோரத்தில் நிறுத்தி சிறுநீர் கழிப்பதும் அந்த வகையில் சேர்ந்தது தான். ஒரு நீர்நிலை என்றால் அதை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளாமல் அதிலேயே போய் குளிக்கிறது, அதிலேயே போய் துவைக்கிறது, அதிலேயே ஆடு மாடு கழுவுறது, அதிலேயே மகிழ்வுந்தை கழுவுவது, இப்படி பலவற்றையும் செய்து அதை குடிநீரை சாக்கடையாக மாற்றி விடுகிறோம். எப்போ அப்படி பிடிச்சி குடிக்க முடியும்? அப்போது நமக்கு குடித்தா வாந்தி பேஞ்சு தான் வரும், சமயத்தில் மரணமே கூட வரும். அப்போ இதற்கான நோய் என்ன? மக்களுடைய சிந்தனையை மேம்படுத்துவது. எப்படி சிந்தனை மேம்படுத்த முடியும்? ஒன்று, அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவது, இரண்டாவது தீவிரமான தண்டனையை கொடுப்பது. இது ரெண்டும் பண்ணாதான் இந்த நீர்நிலைகள் சுத்தமாக இருக்கும். இந்த நீர்நிலைகள் அவ்வப்பொழுது தூர்வாரப்பட வேண்டும். மணல் கொள்ளையடிக்கப்படக்கூடாது. அந்த நீர்நிலைகளுக்கு தேவையான குளோரின் போன்ற கெமிக்கல்ஸ், வேதியியல் பொருட்களாகட்டும், அல்லது இயற்கையாகவே சில செடிகொடிகளை வளர்க்கும் பொழுது அந்த நீர் சுத்தமாகும், அப்படியாகட்டும், அல்லது மீன்களை வளர்ப்பதாகட்டும், இப்படி எதையாவது செய்து அந்த நீர்நிலைகளை, குடிக்கும் நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி அதிலிருந்து நாம் குழாயில் வரக்கூடிய நீரை நாம் அருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதுதாங்க இந்த நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிணியாகிய இந்த வாந்தி பேதி, நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே தீர்க்கப்படும். இப்போ அதிகமாக தொற்று அல்லா வியாதிகள், சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், இதெல்லாம் மாரடைப்புலாம் நிறைய வந்துடுச்சு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய உணவு பழக்க முறை மாற்றப்பட வேண்டும். எப்படி பார்த்தீங்களா, மருந்தில் உணவு கொண்டு வந்துட்ட, நம்ம உணவு பழக்க முறை மாற்றப்பட வேண்டும். சத்தான உணவுகள் உட்கொள்ளப்பட வேண்டும். அதிக சர்க்கரை, அதிக இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். இதுதான் இந்த நோய்களுக்கான தீர்ப்பதற்கான காரணமே ஒழிய, அதனுடைய மூலத்தை ஆராய்ந்து முதல் நாடி இருக்கிறமே ஒழிய, மற்றபடி சர்க்கரை வியாதிக்கு மாத்திரை கொடுப்பதும் இரத்த அழுத்தத்துக்கு மாத்திரை கொடுப்பதும் இதற்கு தீர்வாகாது. என்ன ஒரு குரலுங்க! இந்த ஒரு குரல் மட்டும் ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதுங்க, வாழ்க்கை ஆகச்சிறந்ததாக மாறிவிடும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், விஷயத்திலே அப்படியே கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவன் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.